சரி, அதான் பிறை விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. லோக்கல் பிறைன்னு ஒரு முறை இருக்குது, சர்வதேச பிறைன்னு ஒன்று இருக்குது. இதில் ஜாக் சகோதரர்கள் சர்வதேச பிறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது மாதிரியான கேள்விகள் வந்தால் நான் அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பதில் என்னன்னு சொன்னால், ஏன்னா பிறையை பற்றி பேசும்போது இது சரியா அது சரியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கருத்து வேறுபாட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பார்வை இல்லாதவருடைய விளைவு இதை காரணமாக வச்சு சமூகத்தில் பிளவு ஏற்பட்டிருக்கு. நிறைய பிளவுகள் உருவாகுது. ஏன் உருவாகுதுன்னா அறியாமை. இதுதான் சரி அதுதான் சரி, இது சரி அது சரிங்கிறத விட்டுரும், ரெண்டாவது வச்சுக்கிறோம். பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இது என்ன பிரச்சனை, இது ஒரு கொள்கை பிரச்சனையா, அகைதா நம்பிக்கை சார்ந்த பிரச்சனையா, இல்லை இது ஒரு மசாயில் விஷயம். பிறை எப்படி பார்ப்பது என்பது ஒரு மசாயில் விஷயம். மசாயில் விஷயங்கள்ல இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் ஒருமித்த கருத்து கிடையாது. அல்லாஹ்வை நம்புறதுல இருக்கு, மலக்குகள் நம்புறதுல இருக்கு, வேதங்களை நம்புறதுல இருக்கு, இறை தூதர்கள் நம்புறதுல ஒருமித்த கருத்து இருக்கு. விதியை நம்புறது, ஈமான் அடிப்படை, ஐவேளை தொழுகை, ஐம்பெரும் தூண்கள், இதுல எல்லாம் ஒருமித்த கருத்து இருக்கு. இதுல எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இந்த மசாயில் விஷயங்கள்ல அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு கருத்துல என்ன, அறிஞர்கள் ஒரு அறிஞர் ஒரு கருத்தை சொல்வாரு, இன்னொரு அறிஞர் ஒரு கருத்தை சொல்வாரு. அது கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். அதை என்ன செய்ய முடியாது, தவிர்க்கவே முடியாது. அந்த அடிப்படையில தான் ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலேயே இந்த ரெண்டு கருத்து இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல உள்ளூர் பிற சர்வதேச பிற, இந்த ரெண்டு வகையான கருத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா வெவ்வேறு கொள்கையில் உள்ளவங்க கிடையாது. ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களே ரெண்டு வகையான கருத்துல இருக்கிறாங்க. இப்ப ஜாக் சகோதரர்கள் சர்வதேச பிறையில இருக்கிறீங்களே, ஜாக்குடைய அதே கொள்கையில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள், குறிப்பாக இலங்கையில் உள்ளவங்க எல்லாம் பாருங்க, முபாரக் மதனி, முஜாஹித், இப்படி நிறைய அறிஞர்கள், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய அறிஞர்களை பாருங்க, எல்லாரும் ஒரே மேடையில பேசுவோம், ஒரே கொள்கையில இருப்போம், ஷிர்கு பிதத்தெல்லாம் ஒன்னா கண்டிச்சு பேசுவோம். ஆனா பிறை விஷயத்துல வேறுபாடு இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவங்க அது சரின்னு நினைக்கிறாங்க, இவங்க இதை சரின்னு நினைக்கிறாங்க. அதுலலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாரையும் ஒருமித்த கருத்துக்க கொண்டு வர முயற்சி செய்யலாம். அது சம்பந்தமான விளக்கங்கள் நம்ம கொடுக்கலாம். இதை எப்படி கொண்டு போயிடக்கூடாது, உன் நோன்பு செல்லாது என் நோன்பு தான் செல்லும், உன் தொழுகை ஏத்துக்கப்படாது என் தொழுகை ஏத்துக்கப்படாது, நீ ஹராம செய்யற, இப்படிங்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை என்ன செய்யறாங்க, கொண்டு போயிடுறாங்க. ஆனா இது அப்படி பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது. இது சுருக்கமா ஒரு நீதிபதி ஆய்வு செய்கின்றார், சரியான தீர்ப்பை அவர் கொடுத்தால் அவருக்கு எத்தனை மடங்கு கூலி, 2 மடங்கு. தவறான ஆய்வு செய்யறாரு, எடுக்கிற முடிவு தப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு எத்தனை மடங்கு கூலி, 1 மடங்கு கூலி. அப்ப அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லாஹ் தப்பு செஞ்சவங்களை கூட என்ன செய்யறதில்ல, குற்றம் பிடிக்க மாட்டேன்னுங்கிறது தான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. இது நபியுடைய காலத்திலேயே இந்த சின்னஞ்சிறு விஷயங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடு சஹாபாக்கள் மத்தியில் வந்துச்சு. நபி அவர்கள் அந்த விஷயத்துல யாரையும் என்ன செய்யல, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க குற்றவாளி ஆயிட்டீங்க அப்படின்னு எதையுமே சொல்லல. இது சாதாரண ஒரு விஷயம், எல்லாம் மன்னிக்கப்படுற விஷயம், எல்லாம் நற்கூலி கொடுக்குற விஷயம். உங்களுக்கு கூலி உங்களுக்கும் கூலி, சரியா நடந்தா 2, தப்பா நடந்தா 1 தான். ஆனா யாருக்கும் பாவம் கிடைக்காது. அது மாதிரி விஷயம்தான் இது. அதனால இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு எது சரின்னு படுதோ, குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமா படுதோ அந்த கருத்தை நீங்க தாராளமா ஏத்துக்கிட்டு போங்க, அது தப்பே கிடையாது. இல்ல லோக்கல் பிறை தான் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமா படுதுன்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்கோங்க. அதை நம்ம குற்றம் சொல்ல போறது இல்லை, மற்றவங்க குற்றம் சொல்லக்கூடாது. சர்வதேச பிறையில இருக்கக்கூடியவங்க, நீ லோக்கல் பிறையில இருக்கிற, அதனால நீ வழிகேட்டில் இருக்கிற, ஒரு நோன்பு செல்ல, அப்படிலாம் பேசக்கூடாது. அது தேவை, அதுதான் எல்லை மீறல். அதே மாதிரி லோக்கல் பிறையில இருக்கிறவங்க மற்ற சாரார் என்ன செய்யக்கூடாது, கருத்துக்களை பரிமாறிக்கலாம், எது சரி எது தப்புன்னு பரிமாறிக்கலாம். ஆனா மாற்று கருத்துல இருக்கக்கூடியவங்களை எல்லை மீறி என்ன செய்யக்கூடாது, கடுமை காட்டி இதுல பிளவுகளை உண்டு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த பிறை விஷயம் எந்த அளவுக்கு போனா, பிறை விஷயம் ஒரு விவாதம் நடந்துச்சு. கடைசி இந்த விவாதத்துடைய முடிவு என்ன தெரியுமா, நீ முஸ்லீம் இல்லைன்னு இவங்க சொல்ல, அவன் முஸ்லீம் இல்லைன்னு இவங்க சொல்ல. அப்ப பிறை பிரச்சனை ஃபித்னாவாக மாறிவிட்டது. பிறைங்கிற ஒரு மசாயில் ஃபித்னாவாக மாறிவிட்டது.
அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடாதுங்கிறனால தான் இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் என்ன செய்யுங்க புரிந்து கொள்ளுங்கள்னு நம்ம சொல்கிறோம்.